ஹலோ வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ தான் ஃப்ரீ ஃபயர். நம்ம எப்போவுமே இந்த கேம்லேருந்து தான் நம்ம நிறைய வீடியோஸ் போட போகிறோம். அதுவும் இல்லாமல் சில கேமிங் வீடியோஸ் கூட வரும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய சேலஞ்சஸ் கூட வரும். ஸோ இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ நான் உங்களுக்கு என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து எப்படி ஹெட்ஷாட் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ ஹெட்ஷாட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி இல்லைன்னா 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இது பண்ணி விட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் இந்தியாவோட கேம் ப்ளே வந்து ஃபோனில் விளையாடி இது பண்ணுறேன். நான் ஆக்சுவலாக பிசி பிளேயர் தான், ஃபோனில் விளையாடுவேன். ஸோ நான் ஃபோனில் விளையாடி உங்களுக்கு கேம் ப்ளே கொடுக்குறேன். அதுவும் இல்லாமல் நான் இப்போ வந்து ஃபோனில் தான் ஆடுறேன். இப்போ ஒன் டாப் தான் எப்படி அடிக்கணும்னு சொல்லி தர போகிறேன். ஸோ நானும் ஒன் டாப் எப்படி அடிக்கணும்னு கற்றுக்க போகிறேன். உங்களுக்கும் நான் சில டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ டிப்ஸ் நம்பர் 1 வந்து கேரக்டர்ஸ். உங்களுக்கு வந்து கைரோஸ் கிடச்சிருச்சுன்னா கைரோஸ், ஜோட்டா, டாஷா இந்த 3மே பேசிவ் வச்சுக்கோங்க. ஆக்டிவ் மட்டும் தாட்சுயா, அலாக், ஐரிஸ் இல்லைன்னா இது கே கேரக்டர், அப்படி இல்லைன்னா ஒரு வேறு ஏதோ கெல்லி அதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தும் ஏற்றும். ஸோ பெட்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய இந்த உல்ஃப் வந்து உங்களுக்கு வந்து பேட்டில் ராயலில் யூஸ் ஆகும். உங்களுக்கு ஹெச்பி ஏற்றும் இல்லைனா இபி ஏற்றும். இது வந்து உங்களோட ட்ராப் வந்து அதிகமாக்கும். நெக்ஸ்ட்டு இது கூட உங்களுக்கு வந்து 30 மீட்டர்ஸில் யார் எந்த எனிமி மெடிக்கெட் போடுறானோ அவனை காட்டி கொடுக்கும். இது வந்து நோ ஸ்கில், இதுவும் நோ ஸ்கில். நெக்ஸ்ட்டு இது வந்து 20 மீட்டருக்கு நாக் டவுன் ஆன எலிமினேட் ஆன சில பிளேயர்ஸ் வந்து இதுவாச்சுன்னா நமக்கு வந்து மூமெண்ட் ஸ்பீட் அதிகமாகும் 4%. ஸோ இப்போ நம்ம நிறைய எலிமினேஷன் பார்த்தோன்னா மூமெண்ட் ஸ்பீட் அதிகமாகும். ஸோ மூமெண்ட் ஸ்பீட் இருந்தால் உங்களால் இது பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஒன் டாப் தான் கற்றுக்க போகிறோம். ஸோ நமக்கு இந்த இதுதான் தேவை. ஓகே, இப்போ நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த கேம் ப்ளே உங்களுக்கு இந்த ஒன் டாப் இது வந்து உங்களுக்கு பிசியில் வந்து இது சொல்லித்தரணுன்னா ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே என்னை இது பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் வந்து எனக்கு இந்த மாதிரி பிசியில் ஒன் டாப் எப்படி அடிக்கணும்னு சொல்லித்தர சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இது பண்ணித்தரேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிராஃப்ட் லேண்டில் 1v1 ஒன்லி ஹெட்ஷாட் மேட்ச்சில் தான் நம்ம இதை கற்றுக்க போகிறோம். ஸோ அதில் தான் நமக்கு ஏற்ற மாதிரி கன்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு வந்து யூஎம்பி, MP5, MP40 நெக்ஸ்ட்டு வந்து நிறைய சப்மிஷன் கன்ஸும் ரைஃபிள்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேரு தவிர மீடியம் லெவலில் வந்து நீங்கள் வந்து எஃபிடி, உட்பெக்கர் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய மார்க்மேன் கன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஹார்ட் லெவல் விளையாடுறீங்கன்னா ஹார்ட் லெவலில் வந்து நீங்கள் இந்த டெசர்டிக்கல் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். AWMI, M187 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது வந்து உட்பெக்கர், யூஎம்பி. இது வெளியே போயிட்டாங்க. ஸோ நம்ம திரும்பியும் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உட்பெக்கர் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் உட்பெக்கர், AWMI அந்த மாதிரி இதெல்லாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்னெல்லாம் கன் எடுக்க போகிறோன்னா உட்பெக்கர், UMPலாம் எடுக்க போகிறோம். ஸோ எனக்கு உட்பெக்கர் வேணும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு 5 க்ளோவால்ஸ்க்கு மேலே எடுத்துக்கணும் இந்த ட்ரைனிங் வந்து பண்ணும்போது. ஸோ அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய க்ளோவால் போடுற ட்ரைனிங் தான் உங்களுக்கு வேணும். ஸோ உங்களுக்கு மூமெண்ட் ஸ்பீட் அதிகமாக இருக்கணும். மூமெண்ட் ஸ்பீட் அதிகமாக இருந்தால் தான் உங்களால் ஹெட்ஷாட் அடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் க்ளோவால் வந்து கண்டிப்பாக சரி. இப்போ எனிமி வர மாட்டேங்கிற எனிமி கன் எடுக்கிறாங்க. ஓகே கைஸ், ரெடி. இப்போ இந்த மாதிரி எனிமி வரும்போது நீங்கள் அதிகமாக க்ளோவால் போட்டுக்கணும். ஸோ இப்போ என்னை எனிமி ஷூட் பண்ணுற மாதிரி வரானா, ஸோ க்ளோவால் போட்டுக்கணும். க்ளோவால் போட்டுட்டு கன் எடுத்துகிட்டு வெளியே போகணும். கன் எடுக்காமல் வெளியே போனீங்கன்னா அடிச்சிடுவான். ஸோ இவனோட மூமெண்ட் ஸ்பீடு இப்போ அதிகமாக இருக்குது. மூமெண்ட் ஸ்பீடு அதிகமாக இருக்கும்போது நம்மளால் அடிக்க முடியாது. நானே இப்போ ஏதோ ஃப்ளூக்கில் தான் அடித்தேன். ஸோ மூமெண்ட் ஸ்பீடு அதிகமாக இருக்கும்போது அடிக்க முடியாது. மூமெண்ட் ஸ்பீடு எப்போ கம்மியாக இருக்குதுன்னு பார்க்கணுன்னா அவன் எப்போ வந்து பின்னாடி பார்க்காம ஓடுறானோ அப்போ தான் நீங்கள் மூமெண்ட் ஸ்பீட் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கணும். ஸோ அதுவும் இல்லாமல் ஜம்ப் பண்ணி ஓடுறானா அது வந்து மூமெண்ட் ஸ்பீட் அதிகமாக இருக்கும்.
அப்படி பண்ணாமல் நடந்துக்கிட்டு இல்லைனா நின்று சுடுறான்னா அவனுக்கு வந்து மூமெண்ட் ஸ்பீடு கம்மி. அப்போது நீங்கள் மூமெண்ட் ஸ்பீடு யூஸ் பண்ணி நீங்கள் அடிக்கணும். ஸோ இப்போ அவன் மூமெண்ட் ஸ்பீடு அதிகமாக காட்டுறான். ஸோ இப்போ அவனுக்கு மூமெண்ட் ஸ்பீடு இல்லை. சரி, இப்போ அவன் பின்னாடி பார்க்காம நடந்து போகிறான். அதுக்கு நீங்கள் அவன் பின்னாடியே போயிடக்கூடாது கைஸ். கொஞ்சம் க்ளோவால் போட்டு தான் போகிறேன். எனக்கே இப்போ ஜஸ்ட் மிஸ்ஸு, இல்லைன்னா அடிச்சிருப்பான். ஸோ M10 இது. அப்போ நான் ஹார்ட் லெவல் தான், M10 ஏறிவேன். M10 வந்து மீடியம் லெவல் தான். ஸோ ஓகே 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 அடிக்கிறான். மூமெண்ட் ஸ்பீட் அதிகம் கைஸ் ஓகேப்பா. ஸோ பார்த்து தான் அடிக்கணும். ஓகே, மூமெண்ட் ஸ்பீட் இப்போ கம்மியாக இருக்குது. உட்காந்துலாம் வரும்போது அடிக்கணும் கைஸ் கண்டிப்பாக. அந்த டைமெல்லாம் நீங்கள் விடவே கூடாது. அப்போல்லனா கிட்ட போய்ட்டு அழுத்தி பிடிச்சிடணும். கிட்ட போயிட்டு ஹெட்டில் அழுத்தி பிடிக்கணும். அப்படி இல்லைன்னா தள்ளி இருந்தே நீங்கள் அழுத்தி பிடிச்சி மேலே ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டு விடும். இது வந்து பிகினர்ஸுக்கு. இப்போ நீங்கள் என்னையே பார்த்துக்கினீங்கன்னா நான் ஜம்ப் பண்ணி அடிக்கிறேன். ஏன்னா அது வந்து மீடியம் லெவலையும் ஹார்ட் லெவலையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பிகினர்ஸ் இப்போ வந்து பிகினர்ஸ்னால் நீங்கள் வந்து ஓடிக்கிட்டே நீங்கள் அடிக்கலாம். ஓடிக்கிட்டே அடிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நின்று கூட அடிக்கலாம். நின்று அடித்து ஏற்றணும். ஸோ இப்போ நான் பண்ணுறேன் கைஸ். நின்று அடித்து ஏற்றணும். இப்போ எனக்கு ஹெட்டு வந்துதா, அந்த மாதிரி நின்று அடித்து ஏற்றலாம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு குறி வச்சுட்டானா நீங்கள் உடனே க்ளோவால் போட்டுக்கணும். ஒரு 5 செகண்ட்ஸுக்கு மேலே அந்த மாதிரி நிற்கக்கூடாது. ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு மேலே நீங்கள் நின்னீங்கன்னா உங்களை வந்து அடிச்சிடும். ஸோ 5 செகண்ட்ஸ்க்கு மேலே அந்த மாதிரி நிற்கக்கூடாது, க்ளோவால் போட்டுடணும். ஸோ இப்போ வந்து திரும்பியும் வரேன். ஓகே, இப்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் பிகினர்ஸ் விளையாடுற மாதிரி விளையாடி காட்டுறேன் பாருங்கள். பிகினர்ஸ் விளையாடுற மாதிரினா ஸோ இந்த மாதிரி தான். ஸோ 5 செகண்ட்ஸ்க்கு மேலே நிற்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் அப்படியே. ஸோ நான் வந்து சாரி கைஸ், பதிலாக டெசிடிக்கேட் வச்சுட்டேன். ஸோ இப்போ அந்த மாதிரி ஓடுறானா, அந்த மாதிரி ஓடும் போதெல்லாம் அவனுக்கு வந்து இது கம்மியாக இருக்குது, மூமெண்ட் ஸ்பீடு கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு நான் பின்னாடி போகக்கூடாது கைஸ். இப்போ நான் அதை தான் பண்ணேன். இந்த தப்பு தான், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மூமெண்ட் ஸ்பீடு அதிகமாக இருக்காது அந்த மாதிரிலாம் அவன் போகும்போது. ஸோ ஃபஸ்ட்டு நான் இது பண்ணுற மாதிரி பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அவன் எனக்கு குறி வைக்கிறானா உடனே 5 செகண்ட்ஸ்க்கு மேலே நான் நிற்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ க்ளோவால் போட்டுட்டு இந்த மாதிரி வெளியே வந்தாடிங்க. அப்படி அவன் க்ளோவால் உள்ள போயிட்டானா உடனே வந்து க்ளோவால் இங்கே கிட்ட போட்டுட்டு நீங்கள் அவனுக்கு ஹெட்டுக்கு வைங்க, இல்லைனா அழுத்தி பிடிச்சி ஏற்றுங்க. ஓகே, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பிகினர்ஸ்க்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து மீடியம் லெவல் பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்துக்கலாம். மீடியம் லெவல் பிளேயர்ஸ் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி போகணும். இப்போ உங்கள்கிட்ட ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கு எதுவுமே இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி போகணும். கையில் எதுவுமே இருக்கக்கூடாது. ஜம்ப் பண்ணி போயிட்டு உடனே கன் அடித்து நீங்கள் ஜம்ப் பண்ணி அடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணால் இப்போ மீடியம் லெவல் பிளேயர்ஸ் அதிகமாக க்ளோவால் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ மீடியம் லெவல் வந்து உட்பெக்கர் தான். உட்பெக்கர் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் உட்பெக்கர் அடிக்க ஃபஸ்ட் டைமு. ஆனால் நீங்கள் போக போக பழகினீங்கன்னா உங்களுக்கு அடிக்க முடியும். ஸோ இவன் சுற்றி க்ளோவால் போடுறானா இல்லை எப்படி போடுறான்னு கூட தெரில. ஸோ அப்படி மீடியம் பிளேயராக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் UMP. ஸோ இப்போ நான் UMPயை இது பண்ணி கட்டுறேன். ஸோ கரெக்டாக அவன் நீங்கள் வெளியே இருக்கலாம். இப்போது பார்த்துக்கினீங்கன்னா பின்னாடியே போகக்கூடாது, நான் சொன்ன முன்னாடி அதே இப்போ தப்பத்துலேயுமே பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அவன் அடிக்கிறானா, இந்த மாதிரி அடிக்கிறானா, ஸோ இந்த மாதிரி அடிச்சுட்டே இருந்தானா நீங்கள் அதிகமாக க்ளோவால் போடணும். ஸோ மீடியம் லெவல் பிளேயர்ஸுக்கும் சொல்கிறேன், ஹார்ட் லெவல் பிளேயர்ஸ்க்கும் சொல்கிறேன், பிகினர்ஸ்க்கும் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி க்ளோவால் போட்டுக்கிட்டே தான் போகணும் அவங்ககிட்ட. ஏன்னா அவன் பிளேயராக இருப்பான் அப்படிலாம் பண்ணால். ஸோ இந்த மாதிரி க்ளோவால் போட்டுக்கிட்டே போனதுனால ஒரு ஹெட்டு வந்துருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தடினோம் அவனை. ஸோ 5th நம்ம தாண்டிட்டோம், கொஞ்சம் பார்த்து தான் ஆடணும். நான் வந்து இப்போது ரூமில் இருக்கிறதுனால என் பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க, அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறேன், இல்லைனா நல்லா ஜாலியாகவே பேசுவேன். ஓகே, அதிகமாக நீங்கள் ஜம்ப் பண்ணிட்டே இருக்கணும், டாட்ச் பண்ணணும் அட்டாக்ஸை. நான் வந்து க்ளோவால் வச்சு டாட்ச் பண்ணுறான், நான் வந்து ஜம்ப் பண்ணி டாட்ச் பண்ணுறேன். நீங்கள் க்ளோவால் வச்சு கூட டாட்ச் பண்ணலாம். அதிகமாக க்ளோவால் போடும்போது நீங்கள் டாட்ச் பண்ணும்போது இப்படி போட்டுகிட்டே இருக்கணும்.
அப்போ இல்லைனா அந்த எனிமி எந்த பக்கம் வரானோ அந்த பக்கம்லாம் நீங்கள் போடணும். ஸோ ஓகே, இப்போ எனிமி வந்துட்டா உடனே க்ளோவால் எடுத்துகிட்டு இது பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏற்றுருமா, இந்த மாதிரி ஏற்றிக்கணும். ஸோ இப்போ அவன் உட்காரும் போது இப்போ நான் அதிகமாக சொல்கிறது டெசர்டிக்கல் யூஸ் பண்ணும்போதும் M987 யூஸ் பண்ணும்போதும் அதிகமாக கீழே உட்காரக்கூடாது. இந்த அழுத்தி பிடிக்கிற கன்னில் கூட அதிகமாக கீழே உட்காரக்கூடாது. ஸோ M10 பிளேயர் இவன், ஸோ மீடியம் பிளேயர் தான் இவன். பாட்டு தான் நானும் மீடியம் தான். ஓகே சரி, உட்பேக்கர் எடுக்கலாம். உட்பேக்கர் வந்து உங்களுக்கு எப்படி அடிக்கணும்னு தெரியாது. ஓகே, அதிகமாக இந்த மாதிரி சுற்றிட்டே இருக்கணும் நீங்கள். ஏன்னா அந்த மாதிரி சுற்றிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரேஞ்ச் கிடைக்கும், ப்ளஸ் உங்களுக்கு ஃப்ரீ லுக் கிடைக்கும். ஸோ இப்போ வரானா, இங்கே கிட்ட வந்துட்டாங்க. ஓகே, பின்னாடி நடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நான் இப்போ சொன்னெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்ஷாட் தரமாக வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா எனக்கு ஒரு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு மட்டும் ஒரு கமெண்ட் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நான் சொன்னதெல்லாம் இப்போ நான் இந்த கிராஃப்ட்லேண்டில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்னோடய கேம் ப்ளே வந்து கிராஃப்ட்லேண்டில் நான் பண்ணுறேன், நான் சொன்ன மாதிரியே. ஸோ நீங்கள் வந்து பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஓகே, அது மொத்தத்தில் எனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ கேம் ப்ளேக்கு ஸ்டார்ட் ரெடி தான். ஓகே, அதிகமாக நீங்கள் ஓரியான் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஓரியான் வந்து இந்த ஓரியான் பவர் போட்டுக்கிட்டு நீங்கள் ஹெட்டில் வச்சுட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய இது ஹெட்ஷாட் வரும். ஸோ அது கூட ஒரு ஈஸி ட்ரிக் அண்ட் டிப்ஸ் தான். ஸோ பிளேயர்னு நினைக்கிறேன். ஸோ இவனை போட்டு தள்ளிடலாம் இப்போது. ஓகே, கைடோஸ் பவர் வந்து இபி வந்து கம்மியாக்கிட்டு அவனோட ஹெல்த்தை இது பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆக்டிவ் ஆகிட்டான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிகினர்ஸ் ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஸோ மீடியம் ட்ரைனிங் போனீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கூட ஹெட்ஷாட் அடிக்கலாம். ஓகே, நான் இப்போ உட்பீக்கரில் உங்களுக்கு அடித்து காட்டுறேன். ஓகே கைஸ், எனக்கு ஏதோ லேக் ஆகுது. சரி, உட்பேக்கரில் எனக்கு அடிக்க தெரியல, நானே சொல்கிறேன். சரி, யூஎம்பி. ஓகே, யூஎம்பி யூஸ் பண்ணும்போது அதிகமாக கிட்ட போங்க, அப்போ உங்களுக்கு 100 டேமேஜ் வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் 2 புல்லட்டில் ஈஸியாக சாவடிச்சிடலாம். ஓகே, ஹெல்த்தே இருக்குது அவனுக்கு, இது க்ளோவால் அடிக்கும் போது. ஓகே கைஸ், கம்ப்ளீட்டட். 2 மேட்ச் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சோடனே நீங்கள் என்னோடய கேம் ப்ளே பார்த்து எதாவது ரிப்ளை பண்ணுங்க. ஸோ இப்போ நான் டெசர்டிக்கல் ஆடி காட்டுறேன், ஹார்ட் லெவல் டெசர்டிக்கல். ஸோ நான் டெசர்டிக்கல் ஆடி காட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி ஓடிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு தெரில, இந்த மாதிரி பின்னாடி பார்க்காம ஓடிட்டு இருந்தால் கூட நீங்கள் அதிகமாக பின்னாடியும் போகக்கூடாது. அதுவும் இல்லாமல் நம்ம மூமெண்ட் ஸ்பீட் அப்படி ஓடும் போது காட்டலைன்னா நீங்கள் அவனை அடிக்க ஆரம்பிக்கலாம் ஓடிக்கிட்டு. ஸோ அப்படி அடிக்கும் போது உங்களுக்கு ஹெட் விழும் நிறைய. ஓகே, அடிக்கும் இந்த மாதிரி அடிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஹெட் வந்துருச்சுன்னா நீங்கள் பார்த்தே தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தே தான் இருக்கணும் நீங்கள். ஸோ இப்போது உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த டிப்ஸ் இங்கேயே முடிச்சிடுறேன். இப்போ என்னோடய கேம் ப்ளே மட்டும் பாருங்கள். லாங் பிளேஸ், ஹார்ட் லெவல். ஸோ இப்போ டெசர்டிக்கல் அடிக்க போகிறோம். ஓகே, டெசர்டிக்கல் அடிக்க மாட்டேங்குது. நிறைய ஹார்ட் பிளேஸ் கூட இந்த மாதிரி நின்று அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நின்று அடித்தா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். வந்துட்டாங்க பிளேஸ். முன்னாடி வந்தது, ஆனால் முன்னாடி வந்த மேட்ச்சில் அவன் பிளேயர் தாங்க கண்டிப்பாக அடிச்சிருக்கலாம். அவனை டிப்ஸே அவன் கொடுப்பான். உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க வந்தேனா இல்லைனா டெவலப் பண்ண வந்தேனா? யார் நீ? ஏய் திடீர்னு தலையில வச்சுருப்பாங்க இப்போலாம். ஓகே, அழுத்தி ஏற்ற. ஸோ இந்த மாதிரியே நீங்கள் அழுத்தி ஏற்றினீங்கன்னா உங்களுக்கும் வரும். ஸோ உட்பேக்கர் எடுத்துக்கலாம். உட்பேக்கர். ஓகே, உடனே க்ளோவால் பண்ணுங்க. எஸ்,
உட்பேக்கர் வேறு. இந்த மாதிரி க்ளோவால் போட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தும் கம்மியாகாது, ஹெட்டும் விடாது. ஆனால் அவன் வந்து க்ளோவால் போடாமே அதே ரேஞ்சிலே நின்றுட்டு இருந்தனால அவனுக்கு வந்துருச்சு கைஸ் ஹெட்டு. ஸோ டெசர்டிக்கல் வச்சு இந்த மேட்ச் முடிச்சிடலாம். ஐயோ தப்பாக சொல்லிட்டானோ. சரி, என்னை எதை வச்சு கொண்டானோ அதை வச்சு அவனையும் கொள்வோம். அவன் அதே ரேஞ்சிலேருந்தே நின்று அடிக்கிறாள், அதான் அவன் பண்ணுற பெரிய தப்பு. ஸோ இப்போ அவன் க்ளோவால் போட்டது, ஸோ அது கொஞ்சம் நல்லது. என்னடா ஏன் க்ளோவால் கொள்ள போகிற, நில்றா. ஓகே கைஸ், இப்போ நான் ஃபாலோ பண்ணனால, இப்போது நான் சொன்ன டிப்ஸ்லாம் நான் இது இப்போ ஃபாலோ பண்ணனால இப்போ நான் பிசியில் ஆடுறவனே என்னால் இப்போது ஃபோனில் ஆட முடியுது ஒன் டாப்பை. இப்போ நீங்களும் அந்த இது பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஒன் டாப் மேட்ச்சில் ஆடி இருக்கீங்கன்னா இந்த ஒன் டாப் மேட்ச்சில் போயிட்டு நீங்கள் இந்த ட்ரைனிங் எடுங்க. ஸோ உங்களுக்கு அதிகமாக இதுவாகும். நான் கைஸ் அவனுக்கு ஹெட்டில் தான் வைக்கிறேன், ஹெட்டு விட மாட்டேங்குது. ஸோ க்ளோவால் போட்டுக்கலாம். க்ளோவால் வா. நிறைய டைம் இந்த மாதிரியும் நடக்கும். ஸோ பார்த்து தான் இருக்கணும். 5 வந்துட்டாங்க கைஸ். ஸோ மேட்ச்சை முடிச்சிடலாம். மேட்ச்சை முடிக்கணும்னா வேறு எதாவது பண்ணோம். அடித்து பிடிக்கிறான். மூமெண்ட் ஸ்பீடு கம்மியாக இருக்குது கைஸ், மூமெண்ட் ஸ்பீடு கம்மியாக இருக்குது அவனுக்கு. அவனும் டிப்ஸ் யூஸ் பண்ணுறான். நம்ம டிப்ஸ் அவனும் பார்த்துருக்கான் போல இருக்கு. போடு. ஓகே, ஆரம்பத்திலேயே முடிப்போம். ஆரம்பித்த கன்னிலே நம்ம முடிப்போம். ஃபஸ்ட்டு நான் இந்த மேட்ச் ஆரம்பித்தது வந்து இந்த கன்னில் தான் நான் மேட்ச் ஆரம்பித்தேன். ஸோ இந்த கன்னிலே நான் முடிக்க போகிறேன். ஐயோ அடிக்கிறான். ஸோ க்ளோவால் நீங்கள் சுற்றி போடும்போது இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ நான் அவன்கிட்டேருந்து ஃபஸ்ட்டு தப்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி க்ளோவால் போடணும். நான் எல்லா கலந்த கலவை. ஓகே கைஸ், இதான் லாஸ்ட் மேட்ச். வீடியோ லென்த்தாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ 100 இறங்கிடுச்சு. மூமெண்ட் ஸ்பீடு அதிகமாக இருக்குது. ஓகே, மூமெண்ட் ஸ்பீடு அதிகமாக இருக்குது அவனுக்கு. ஆனால் பின்னாடி பார்க்காம வர்றான். ஸோ பார்த்து தான் போகணும். ஐயோ க்ளோவால் வரமாட்டேன். ஸோ உட்பேக்கர் எடுத்துட்டோம். உட்பேக்கர் பிளேயர் போடுறான், க்ளோவால் போடுறான். கற்றுக்கணாங்க இஷ்டம் அந்த கிட்டே. ஐயோ டிஃபிகல்ட். ஓகே கைஸ், பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு வேலை செஞ்சதுன்னா ப்ளீஸ் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பை பாய் கைஸ். கேன் see you in the next video.